ஈஸ்வரனோட இந்த பாருங்க இந்த பணியாரம் இப்படிதான் செஞ்சு வச்சிருக்காரு ஈஸ்வரன். ஓகே, இது இவ்வளோ சுவை இருக்கும், இதுக்கு இவ்வளோ நாள், இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பைரி டேட்னு பொறுத்து தான் இந்த ஈஸ்வரன் வந்து இங்கே இந்த கான்ஷியஸ்னஸில் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு ஃபார்மும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, வேற வேறையாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து அதுக்காக வந்து நம்மளோட சேனலோட இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, தடம் மாறி போய் நாளைக்கு போய் வந்து நான் வந்து ஒரு காமெடி ஷோலாம் நம்ம பண்ண போகிறதில்ல, லோகாயுதமாக வந்து போட போகிறது கிடையாது. நம்மளோட மெயின் டெஃபினேஷனுக்குள்ள அது தவிர கொஞ்சம் லைட் மூமெண்ட்ஸ் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு வந்து திடீர்னு ஸ்வீட் கார்ன் ஷாப்லேருந்து எடுத்து போடுறேன் அப்படின்னாக்கா, பிரம்மத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அதெல்லாமே வந்து ஒரு ஒரு நம்ம வெளில போகிறோன்னா அதில் இருக்கிற அந்த மொமெண்ட்ஸை நான் எடுத்து போடுறேன், அவ்வளவுதான். அது வந்து அது ஒரு இதுவாக ஜேர்னியாக எடுத்துக்கோங்க. லைஃப்பை வந்து ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் அப்படின்னு பிரித்து பார்க்காமலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுவே நான் வளவலன்னு பேச விரும்பல. 8 minutes 54 seconds ஆயிடுத்து இதுவே. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினேல் அப்படின்றால் அது ஏதோ 159 rupees per month ஏதோ வருது. ஓகே, ஸோ வந்து அது சப்ஸ்டான்ஷியல் மெம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியாத வழக்கு சொல்கிறேன், $100 வந்தால் தான் அவன் யூடியூப்பில் பே பண்ணுவான். ஓகே, $100 எனக்கு எப்போ வரும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம். அதுலேயும் அவன் டேக்ஸ் பிடிச்சிருந்து அவன் கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8500 ரூபாய் அப்படி தான் வரும். ஓகே, அதனால் இதிலலாம் ஒன்றும் பெரிய கமர்ஷியல் கிடையாது. சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஷிப் பேஸ் நிறைய ஆச்சு அப்படின்னாக்கா அதில் ஒரு போர்ஷனை நான் கேரண்டி கிடையாது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெம்பர் ஒன்லி வீடியோஸும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மெம்பராக ஜாயின் பண்ணியும் பார்க்கலாம், மெம்பராக ஆகாமையும் பார்க்கலாம். நான் நிறைய பேருக்கு என்னோட மெயில் ஐடி கான்டாக்ட்ஸே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிவோட்டிஸ் கிடச்சிருக்கேன். நான்லாம் ரொம்ப நார்மல் தான். அவள்கிட்டலாம் நான் வந்து இப்போ இதில் என்ன இருக்குது, நான் போன வருஷம் துபாய் சொல்கிறேனே, ஓப்பனாகவே சொல்கிறேனே, துபாய் போகும்போது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருந்தது. அப்போ நான் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ வந்து சுகதுக்கங்கள்லாம் என்னையும் தான். நம்ம ரிபுகீதையில் எல்லாமே பிரம்மம் தான், எல்லா இடத்துலையும் பிரம்மம் தான் நிறைஞ்சிருக்கு, துபாயிலையும் பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா கூட அப்படின்னால இருக்க முடியல. ஸோ நான் என்னோட வேதனைகளை பகிர்ந்துட்டேன். நம்ம போகிறோமே, அருணாச்சலத்தை விட்டுட்டு போகிறோமே, அப்புறம் வந்து வரும்போது திருப்பி சந்தோஷப்பட்டேன். அப்போது நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பா அது மாதிரி தான் நானும்.